ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலை நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை அமைய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம வாசிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். பாருங்க, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிறப்பு, ஒரு அதிசயம். அந்த அதிசயத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கன்னி கர்ப்பவதி ஆவது என்பது எந்த விதத்திலும் என்ன ஒரு பாசிபிலிட்டியே இல்லாத விஷயம். ஆனா ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் பாருங்க, அவருடைய பிறப்பு பாருங்க எவ்வளவு பரிசுத்தமாய் காணப்படுகிறது என்று. அது பாருங்க, அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல் என்ற தம்முடைய ஜனங்களின் தம்முடைய ஜனங்களை பாவத்தை அக்கிரமத்தை மன்னிப்பதற்காக, ரட்சிப்பதற்காக பிறந்த தெய்வம் என்று பெயரிடுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே தேவன் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக 600 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசன வார்த்தை 600 ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்துவின் பிறப்பு, ஒரு கன்னியின் வயிற்றில ஒரு குமாரனாய் பிறக்கிறார். பிறந்து அவருக்கு என்ன இயேசு என்று பெயரிடுகிறார்கள். இம்மானுவேல் அல்லது இயேசு எல்லாம் ஒரே அர்த்தம் தான். அந்த பெயரை இட்டதுக்கு அப்புறம் பாருங்க, அங்க எல்லாருக்கும், அங்க இருந்த எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிற நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அடையாளங்கள் தோன்றுகிறது, அற்புதங்கள் காணப்படுகிறது. அதே போல இயேசு பிறக்கிறார், பிறந்து விட்டார் என்கிறதே ஒரு நற்செய்தி ஒவ்வொருவருக்குள்ளேயும் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் புகழ்ச்சியையும் மிகுந்த கனத்தையும் கொண்டு வருமானால், இயேசு உங்களுக்குள்ள, உங்கள் குடும்பத்துக்குள்ள, உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ள பிறந்திருப்பாரே ஆனால் உங்களுக்கு மாத்திரம் அந்த சந்தோஷம் இல்லை, முழு பரலோகத்துக்கும், ஏன் அநேக ஜனங்களுக்கும் அது மிகுந்த சந்தோஷமான செய்தியாய் மாறும் என்பதுல ஒரு சந்தேகமே இல்லை. அந்த இம்மானுவேலாகிய, அந்த இரட்சகராகிய அந்த தேவன் உங்கள் உள்ளத்துல இன்று பிறப்பாரே ஆனால், அவர் நடக்கிற வழிகள் நீங்களும் நடக்க தீர்மானித்து அவரை போல நம்மளும் இந்த உலகத்துல ஒரு சிறந்த வழிகாட்டியாய் வாழ்வோமே ஆனால், நிச்சயமா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்னால, நன்மைகள்னால உங்களையும் கொண்டு நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். உங்களை கொண்டும் மற்ற ஜனங்கள் எல்லாரும் உங்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷப்படுவாங்க. உங்களை பார்க்கும்போது அநேகர் உங்களை குறித்து பெருமை அடைவாங்க, கனமடைவாங்க. ஐயோ, அவரா அப்படின்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்க பேரையும் மாற்ற சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். அவருக்காக உங்க இருதயத்தை ஒப்பு கொடுத்து, அவரை உங்க இருதயத்துல ஏற்றுக்கொண்டு, அவர் வாழ்ந்ததை போல நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் உங்களையும் அப்படிப்பட்ட பாத்திரங்களை மாற்றுவார் என்பதில் துளி கூட சந்தேகம் இல்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஏசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா இம்மானுவேல், அப்பா எங்களை ரட்சிக்க வந்த தேவன் நீங்க சுவாமி. மிகுந்த ஜனங்களுக்கு சந்தோஷத்தை மனமகிழ்ச்சியும் உண்டாக்கும்படி இந்த பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது அப்பா, அநேகருடைய உள்ளத்துல கிறிஸ்து பிறக்க முடியாது நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. யாரெல்லாம் இப்பொழுது எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் என் தேவனாகிய கிறிஸ்து பிறந்து விட்டார் என்கிற மகிழ்ச்சியின் செய்தி ஒவ்வொரு உள்ளத்திலும் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எசப்பா, இந்த அதிசயம், அந்த நன்மை, அந்த சந்தோஷம் அவர்களுக்குள்ள வருவது மாத்திரமல்ல, அவர்களை அப்பா சூழ்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வரும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அற்புதங்களினால், அடையாளங்களினால் அந்த குடும்பங்களை வழி நடத்துங்க சுவாமி. எசப்பா, உண்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.